நன்றி நீரைந்த உள்ளத்தோடே, நன்றி நீரைந்த உள்ளத்தோடே, நன்றி நீரைந்த உள்ளத்தோடே, நன்றி நீரைந்த உள்ளத்தோடே பாடி துதித்திடுவே, பரவசமாகிடுவே, பாடி துதிப்பே இயேசுவை. சொல்லுங்க பார்க்கலாம். பாடி துதித்திடுவே, பரவசமாகிடுவே, பாடி துதிப்பே இயேசுவை. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி நீரைந்த உள்ள, நன்றி நீரைந்த உள்ளத்தோடே, நன்றி நீரைந்த உள்ள, நன்றி அப்பா, நன்றி நீரைந்த உள்ளத்தோடே பாடி துதித்திடுவே, பரவசமாகிடுவே, பாடி துதிப்பே இயேசுவை. சொல்லுங்க. பாடி துதித்திடுவே, பரவசமாகிடுவே, பாடி துதிப்பே இயேசுவை. நீ செய்த நன்மைகள் ஏராளம், அதை எண்ணவே முடியாதப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் பலகரம் பிடித்தன்னை தாங்கி நடத்தி வந்தே. நீ செய்த நன்மைகள், நீ செய்த நன்மைகள் ஏராளம், அதை எண்ணவே ஒவ்வொரு நாட்களிலும் பலகரம் பிடித்தன்னை தாங்கி. ஆகவே கையை உயர்த்தி நன்றி நீரைந்த உள்ள சபனா, நன்றி 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 நீரைந்த உள்ள, நன்றி நீரைந்த உள்ளத்தோடே பாடி துதித்திடுவே, பரவசமாகிடுவே, பாடி துதிப்பே இயேசுவை. இயேசுப்பா பாடி துதித்திடுவே, பரவசமாகிடுவே, பாடி துதிப்பே இயேசுவை. சோர்வான நேரத்தில் என்னை அழைத்து மார்போடு அணைத்தீரப்பா. கலங்காதே திகையாதே, நானும் தேவனென்று தைரிய. சோர்வான நேரத்தில் என்னை அழைத்து மார்போடு, அந்த நல்ல தகப்பனை பார்த்து சொல்லுங்க, அழைப்பவரே கலங்காதே திகையாதே, நானும் தேவனென்று தைரியப்படுத்தி. ஆகவே பரவசமாகிடுவே, பாடி துதிப்பே இயேசுவை. சொல்லுங்கப்பா. பாடி துதித்திடுவே,
பரவசமாயிடுவே பாடி துதிப்பேன் இயேசுவே. நன்றி நன்றி நீரைந்த நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 நீரைந்த தாயின் கருவில உருவாகிறதற்கு முன்பாக என்னை உங்களை கண்டு கொண்டதான அந்த இயேசுவுக்கு நன்றி நிறைந்த நன்றி நீரைந்த நன்றி நீரைந்த உள்ளத்தோடே நன்றி நீரைந்த ஷாலமா பிரபானஹா நன்றி உள்ளத்தோடே பாடி துதித்திடுவே பரவசமாயிடுவே பாடி துதிப்பே இயேசுவை இயேசுவை பாடி துதித்திடுவே பரவசமாயிடுவே பாடி துதிப்பே இயேசுவை. ஒரு காலத்துல ஒண்ணு இல்லாம கிடந்த பொழுது எங்க குடும்பத்தை பார்த்து சொன்னாங்க, இது பிச்சைக்கார குடும்பம், வாங்கின திருப்பி தராத குடும்பம். ஸ்தோத்திரம். பலவீனப்படும் பொழுது சாபம் பிடிச்ச குடும்பம். ஏதோ ஒரு பலவீன அம்மாவுக்கு வந்த பொழுது அநேக பேர் சொன்னாங்க, ஏதோ பாவத்தினால சாபத்தினால சொல்லி. இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் நிற்க வச்சிருக்கிறாருன்னா ஒன்னு ரெண்டு அற்புதம் ஆண்டவர் செஞ்சாரு. எண்ணி முடியாத அற்புதத்தை அவர் செய்தார். தைரியமா சொல்லலாம். நான் இன்னைக்கு ஒரு உடுத்துணிக்கு மறுத்துணி இல்லாத நாட்கள் இருந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு இங்க இருக்கிறதான நிறைய பேருக்கு அப்படி இருந்திருக்கலாம். உடுத்துணிக்கு மறுத்துணி இல்லை. ஆனா இப்போ எண்ணி முடியாத நன்மைகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். எந்த சாப்பாடு வேணும்னாலும் ஆண்டவர் தந்திருக்கிறார். எது வேணும்னாலும் வாங்கி சாப்பிட ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இது மிடுக்கல்ல, திறமை இல்ல. கடந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து ஆண்டவருடைய முகத்தை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மகிமைப்படுத்தினால ஆண்டவர் தந்ததான பரிசு பொருள் எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எண்ணி பார்க்க முடியுமா? எண்ணி பார்க்க முடியுமா? எண்ணி பார்க்க முடியுமா? ஐயா, எண்ணி பார்க்க முடியுமா? நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா. கடற்கரை மணலை எண்ணினால் எனக்கு ஆண்டவர் செய்ததான நன்மைகளை எண்ணி பார்க்க முடியும். ஓலாம் சோதோ ஓ இப்ப கைய பரலோகத்து நேராக உயர்த்தி, நீ செய்த நன்மைகள் ஏராளம், அதை எண்ணவே ஒவ்வொரு நாட்களிலும் வல்லக்கர். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தருடைய கரம் பிடிக்கட்டும். செய்த நன்மைகள் ஏராளம், அதை எண்ணவே முடியாதப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் வல்லக்கரம் பிடித்து தாங்கி நடத்தீவர். நன்றி. கையை உயர்த்தி நன்றி நீரைந்த உள்ளத்தோடே, நன்றி நீரைந்த உள்ளத்தோடே, நன்றி நன்றி நீரைந்த உள்ளத்தோடே, நன்றி. Come on, come on. ஷாமனோ நன்றி நீரைந்த உள்ளத்தோடே. நன்றி அப்பா. நன்றி நீரைந்த, நன்றி 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 நீரைந்த உள்ளத்தோடே, நன்றி. ஓ ராமா
பலிகளால் நிரப்பப்படட்டும். நன்றி நன்றி. சகனா சுகத்தை தந்தீரே நன்றி. நீரைந்த உள்ளத்தோடே நன்றி 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 நன்றி. நீரைந்த உள்ளத்தோடே நன்றி. நீரைந்த உள்ளத்தோடே. ஆகவே பாடி துதித்திடுவே பரவசமாயிடுவே. பாடி துதிப்பே இயேசுவை இயேசுவை. பாடி துதித்திடுவே பரவசமாயிடுவே. பாடி துதிப்பே இயேசுவை. ஓ சமனாரமா. பாடி துதித்திடுவே பரவசமாகிடுவே. பாடி துதிப்பே இயேசுவை. ஓ ஷலமார்த்தராரவர்த்தரா. ஒரு வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 31 அதிகாரம். ஸ்தோத்திரம். அதனுடைய 8வது வசனம். உபாகமம் 31 அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். Turn your Bibles to Deuteronomy 31:8. It is the Lord who goes before you. He will be with you. He will not leave you or forsake you. Do not fear or be dismayed. இன்றைக்கு பயப்படாதே கலங்காதே என்கிறதான தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கிருபை செய்வாராக. Today we are going to meditate on the topic do not fear or be dismayed. அநேக தேவ பிள்ளைகள் பயப்படவும் கலங்கவும் செய்கிறதான இந்த காலத்தில் கர்த்தர் நம்மை கலங்கவும் பயப்படாமலும் நடத்துவார் என்கிறதான விசுவாசத்தோடு கூட காணப்பட கிருபை செய்வாராக. Many children of God at this time they may have fear or dismayed, but today God is saying to us do not fear or be dismayed. உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசித்து கேட்டோம். அதுல ஒரு 4 காரியங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. We are going to meditate on 4 different things in this verse from Deuteronomy 31:8. முதல் காரியம் உனக்கு முன்பாக போகிறவர். The first thing is the Lord who goes before you. இரண்டாவது உன்னோடே இருப்பார். Secondly, he will be with you. விலகாதவர். Thirdly, he will not leave you. கைவிடாதவர். He will not forsake you. ஆமென். ஸ்தோத்திரம். முன்னே போகிறவர். He is the one who goes before you. கூட இருப்பவர். He is the Lord who will be with you. விலகாதவர். He will not leave you. கைவிடாதவர். He will not forsake you. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பயப்படுகிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த 4 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். The people who have fear in their heart, the God is giving us these 4 promise verses. ஒருவேளை எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள் இருக்கலாம். Many a times people may have fear about their future. தலைமுறைகளை குறித்ததான பயங்கள் இருக்கலாம். You may have fear about your children. எப்படி நான் என்னுடைய வாழ்க்கை நடத்துவேன் என்கிறதான பயமும் இருக்கலாம். Sometimes you may think that how I may lead the life. அவர்களை பார்த்து தான் சொல்லுகிறேன், நீங்க பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உங்க கூட தான் இருக்கிறேன். God is saying that do not fear or be dismayed, I am with you. எப்படி இருக்கிறார்? How he was with us. உனக்கு முன்னாக போகிறவராக இருக்கிறார். He is the Lord who goes before us. உன்னோடு கூட இருக்கிறார். He is with us. அவர் விலகாமல் இருக்கிறார். He is not leaving us. கைவிடாமல் இருக்கிறார். And he is the Lord who never forsake us. முதல் பாயிண்ட் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். We are going to meditate on the first point today. முன்னாக போகிறவர். The Lord who goes before you. திருப்பி சொல்லுகிறேன், எதற்காக முன்னாக போகிறார்? I repeatedly saying why the Lord go before us. நீ பயப்படவும் கலங்காமலும் இருக்கிறதற்காக அவர் முன்னாக போகிறார். Because you should not fear or be dismayed.
எப்படி என்ன விதத்தில் அவர் முன்னாக போகிறார்? How God is going before us. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல வாசிக்கும் பொழுது 2-3-4 வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்புடத்தில் இருக்கிறதான புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. When we are reading Isaiah chapter 45 verses 2-4, I will go before you and level the exalted places. I will break in pieces the doors of bronze and cut through the bars of iron. I will give you the treasures of darkness and the hoards in secret places, that you may know that it is I, the Lord, the God of Israel, who call you by your name. For the sake of my servant Jacob and Israel my chosen, I call you by your name. I name you, though you do not know me. அப்ப முன்னே போகிறவர் எதற்காக போகிறார்? Why the Lord is going before us? கோணலானவைகளை செவ்வையாக்குறதற்காக. In order to make the crooked places straight. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் உங்க கூட உண்மையான ஒருத்தர் தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்காக அவர் முன்னே போகிறார். People should know that the people who are truly worshiping God, they should know that the Lord is with them and he is going before us. அவர் முன்ன போனா என்ன நடக்கும்? If our Lord is going before us, what will happen? வெண்கல கதவுகள் உடையும். The doors of bronze will break. இருப்பு தாழ்பாள் முறியும். The bars of iron will be அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிறதான புதையல்களையும் முன்னே போகிறவர் உனக்கு கொடுப்பார். The God will give you the treasures of darkness and the hoards in secret places. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? நம்ம தாங்கன்னு கேட்க தேவையில்லை. No need of asking him give. ஒருத்தர் நமக்கு முன்ன போனா போதும். If the Lord is going before us, நீங்க எவ்வளவு பயத்தோடு இருந்தாலும் முன்னே போகிறவர் சரியான ஒரு நம்ம ஆராதிக்கிறதான தேவன் முன்னே போனால் தடைகள் நிச்சயமாக உடையும். If the Lord who we are worshiping, if he goes before us, all the hindrances will be broken. இங்க வீடு வாங்கணும்னா என்ன முன்ன போணும்? If you want to buy a house here, what we need? பணம் இருந்துச்சுன்னா பணம் முன்ன போனா காரியம் நடக்கும்னு சொல்லி தானே நமக்கு தெரியும். We know that if we are having money, we can buy the house here. இன்னைக்கு கூட சாட்சி சொல்லும் பொழுது பேங்க்ல போனோம், எங்களுக்கு அது ரீச் ஆகக்கூடியதான தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. Today also we heard in the testimony that we went to the bank and they said we could not afford. ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாத. But God is saying that do not fear. கலங்காத. Don't be dismayed. நான் சில பாதைகளை நான் முன்ன போகிறேன். The God is going before us and he will open the doors. எதற்காக முன்ன போகிறார்? Why our God is going before us? எவ்வளவு தடைகளாக இருந்தாலும் அந்த வெண்கல கதவுகளை உடைக்கிறதற்கு முன்ன போகிறார். In order to break the pieces doors of bronze. சாராளு கிட்ட இன்னைக்கு நான் சொன்னேன். Today morning I said to Sarah, ஸ்தோத்திரம் சொன்னதானே, இன்னைக்கு தானே சொன்னேன் உனக்கிட்ட, நம்ம வீடு வாங்க போறோம். நெட்டியா வீடு வாங்க போறோம்னு சொல்லி I said to Sarah yesterday that we are going to buy a house. சாரா எப்படி ஒரு நிப்புன்னா She was shocked. இப்ப நான் சொல்லுகிறேன், நமக்கு தெரியாது ஆண்டவர் முன்னே போனா என்ன நடக்கும்னு தெரியாது. Even sometimes we don't know what will happen if God goes before us. வெண்கல கதவுகள் உடைந்தா திறக்குமா திறக்காதா? If the doors of bronze is broken, whether it will be opened or not. நம்ம நினைக்கிறோம், ஐயோ இவ்வளவு பணத்தை நம்ம எப்படி கொடுக்கிறோம், மில்லியனா கேக்குறாங்களே. We may think that they are asking us million, how we are going to give that. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். God is saying that do not fear and be dismayed. யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக என் தேவாதி தேவன் முன்னாக கடந்து போகிறார். If you believe God, God is the Lord who is going before you. எதெல்லாம் சத்துருவானவன் ப்ளாக் பண்ணி வச்சிருக்கிறானோ அந்த வெண்கல கதவுகள் ஆண்டவர் இன்னைக்கு உடைப்பாராக. The God will break the doors of bronze whatever Satan has kept it. நேற்றுக்கு அந்த தமிழ் ஃபேமிலி அந்த காரியத்தை சொல்லும் பொழுது எனக்கெல்லாம் உள்ள அப்படியே டப்பா டப்பான்னு சொல்லி கலங்கிட்டே இருந்துச்சு.
When I heard the news yesterday, my heart started palpitating. கலங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினதான வசனம் தான், வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன். And during that time the Holy Spirit revealed that I am going to break the doors of bronze. இருப்பு தாழ்பாளை முறிப்பேன். I am going to cut through the bars of iron. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிறதான புதையல்களையும் உன் கண்கள் காண நான் உனக்கு தான் கொடுப்பேன். God said, I will give you the treasures of darkness and the hoards in secret places. காரணம் தாயின் கருவில உருவாகிறதற்கு முன்பாக நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். Because he is the Lord who called me by name before I was in my mother's womb. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரா? Did the Lord call you by name? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரா? Did the Lord call you by name? அந்த ஒரு நிச்சயம் உண்டென்றால் வேற யாரும் அல்ல, உன் ஆமென் ஸ்தோத்திரம், உலகத்தின் தகப்பனுக்காலும் தகப்பனையே உருவாக்குனதான ராஜாதிராஜ உனக்கு முன்பாக கடந்து போகிறார். If you believe that the Lord who has created you and your father is going before you. இன்னைக்கு இங்க இருந்து எழும்பி போகும் பொழுது என்னை சேர்த்து சொல்லுகிறேன், எந்த பயங்களும் இருக்க கூடாது. Before leaving this place you should never have any fear in your heart. எந்த கலக்கங்களும் இருக்க கூடாது. Your heart should not be troubled. முதல் பாயிண்ட் நம்ம பார்த்தோம், முன்னே போகிறவர் நம்ம கூட தான் இருக்கிறார். We have meditated that the Lord who is going before us, he is with us. நம்முடைய சிந்தை சில நேரங்களில் சொல்லுகிறது உண்டு, முன்ன இந்த விஷயம் போனால் நல்லா இருக்குமே. Many times our mind says that something should go before us. ஆமே, இவங்க வந்தா நல்லா இருக்குமே. We may think that if they come it will be good. அவங்க வந்தா நல்லா இருக்குமே. We may think that if some other come it will be good. இந்த விஷயத்தை ஆமே ஸ்தோத்திரம், இவங்க தந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்முடைய சிந்தை சொல்லுகிறது உண்டு. Sometimes we may think that if they give us this in this situation it will be good. ஆமே ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிற மனுஷனை நம்புவதற்காலும் கர்த்தர் மேல பற்றுதலாய் இருப்பதே நலம். Bible say that it is better to have trust in God than men. நீங்க ஆண்டவரை நம்புறீங்கன்னா யார் கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை கைவிடுவதில்லை. If you believe God, if everyone forsake you, but the Lord Jesus will never forsake you. முன்னே போகிறவர் மரண பரியந்தம் முன்னே சென்று உன்னை நடத்துவார். The Lord who goes before you, he will be there with you until the end. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதற்காக முன்னே போனார்? For Israelites, why the Lord went before them? சில வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக in order to inherit some promises. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிறதான கானானை கொடுப்பேன்னு சொன்னார். God promised that he will give them the Canaan. ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இவர்களால முடியாது, நீங்க எனக்கு முன்னாக சென்றா மட்டும்தான் இந்த ஜனங்களை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி மோசே சொல்லுகிறார். Moses said that it's not possible by our power. He said that you should go before us. ஸ்தோத்திரம். எதிர்த்து நிற்கிறதான சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாத. Whatever is hindering you, you never get fear in your heart. எத்தனை மலை போன்றதான சூழ்நிலைகளும் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக தென்பட்டால் பயப்படாத. Even a mountain like problems are there before you, don't have fear in your heart. முன்னே போகிறவர் உன் கூட இருக்கிறார் என்பதை மட்டும் நினைத்து ஆண்டவருடைய கையை பிடிச்சு இன்னைக்கு நடந்துரு. Always think that the Lord who is going before us is there with you. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார், சில கலக்கங்கள் இந்த பகல் நேரத்துல மாறி போக போகிறது. God is saying that the trouble in your heart will be relieved today. இந்த வார்த்தையை கேட்கிறதான தேவஜனமே, பல நாட்களாக கலக்கத்துல இருக்கிறதுனால் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கலங்கி கலங்கி உன்னுடைய சரீரத்தையே நீ சாகடிக்க கூடியதான நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இயேசுவின் கரத்தை இந்த பகல் நேரத்தில் பிடிக்க போகிறார். Because of fear and this trouble in your heart, your health is going down, and if you are going like that, the Lord is there with you and he is holding your hand. முன்னே போகிறவருடைய கரத்தை பிடிச்சு நடப்பேன்னு சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டாவது காரியம், secondly, ஆமென், உன்னுடனே இருப்பார் அவர். He is the Lord who is with you.
எதற்காக உன் கூட இருக்கிறார்? Why the Lord is with you? நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி உன் கூட இருக்கிறார். Do not fear or be dismayed. ஏசாயா 43 அதிகாரம் 1-2 வசனத்துல வாசிக்கும் பொழுது, இப்போதும் யாக்கோவே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன். அந்த வார்த்தையை சொல்லுங்க, உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we are reading Isaiah chapter 43, 1 and 2, but now thus says the Lord, He who created you, O Jacob, He who formed you, O Israel, fear not, for I have redeemed you. I have called you by name, you are mine. When you pass through the waters, I will be with you, and through the rivers, they shall not overwhelm you. When you walk through fire, you shall not be burnt, and the flame shall not consume you. உன்னுடனே இருப்பேன் என்று சொல்லுகிறவர் அந்த முதல் வசனத்திலே சொல்லுகிறது, நீ பயப்படாதே. The Lord who says that I am with you in the first verse, He is saying that fear not. ஆறை கடப்பாய் என்று சொல்லல, ஆறுகளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says that it's not river but rivers. ஹalleluya. இந்த வார்த்தை நல்லா புரியணும். ஆறுகளை கடக்கும் பொழுது, it says that when you are going through rivers, I will be with you. ஆறுகளைன்னா, ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பயப்படவும் கலங்கவும் தக்கதான ஆறுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். Many times the rivers which make us fear and trouble in our heart may come in our life. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அது உன்மேல் புரளுவதில்லை. But God says that rivers will not overwhelm you. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். If you walk through fire, you shall not be burned. அது உன்னை பற்றி பிடிக்க வைக்காது. The flame shall not consume you. ஸ்தோத்திரம். உன்னுடனே இருப்பேன் என்று சொன்னவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். The Lord who is saying that I will be with you, He is giving this promise to you. இந்த உலகத்துல யாரை பார்த்தாலும் கலக்கம், ஐயா எனக்கு நான் கலங்கி போய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறது உண்டு. Many times people in this world, they say that my heart is troubled or I am dismayed. இப்போ உள்ள காலத்துல உலகத்தார் கலங்குறார்களோ இல்லையோ, விசுவாசிகள் அநேக பேர் கலங்கி குழம்பி போய் இருக்கிறதான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்டு. Today's world, even though apart from the worldly people, the believers have their heart is troubled. உன்னை பார்த்துதான் ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார், நீ ஆறுகளை கடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அது உன்மேல் புரளுவதில்லை. God is saying that if you have to go through the rivers, they will not overflow you. சத்துரு என்ன நினைச்சா, புரள வேண்டியதை புரள வச்சு க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சான். Many a times the rivers may come to overflow and make us sink in that. ஆனா சத்துரு அவன் நினைக்கல, இருக்க வேண்டியவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் காணல. Many a times the enemy doesn't know that the Lord who is be with them. அவர் சொல்லுகிறார், பயப்படாத. The God is saying that do not fear. புரளுகிறது புரளட்டும். Whatever comes and overwhelm you, let it be. என்ன வேணுமோ பண்ணட்டும். Whatever the enemy wants to do, let him do. தேவ பிள்ளைகள் ஒரு வார்த்தை எப்பொழுது சொல்லுவார்கள், நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. Many a times the believers say that it is only by the grace of God I am standing. ஆவியானவர் ஒரு காரியத்தை காட்டுகிறார். Holy Spirit is revealing something. புரள வைக்கிறதான சில திட்டங்களை சத்துருவானவன் கொண்டு வர முயற்சி பண்ணுகிறானா. Many a times the enemy wants us to be the rivers to overflow on us. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தைரியப்படுத்துகிறார், அது புரளுவதில்லை. God is saying that if even though rivers will not overwhelm you, அது புரளுவதில்லை. it will not overwhelm you. மீட்டு கொண்டதான தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்ததான தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. The Lord who called you and redeemed you, He will never leave us or forsake us. மனிதர்கள் நான் இருப்பேன்னு சொன்ன ஒருவேளை விட்டுட்டு போய் Many a times the people will say, humans will say that I will be with you, but they will flew away. ஆனா நானும் நீயும் ஆராதிக்கிறதான தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். The Lord we are worshipping, He will never leave us.
எப்பொழுதும் அவர் நம்ம கூட இருக்கிறார். All the time he is with us. அழும் பொழுது இருக்கிறார். When you are crying he is with you. சிரிக்கும் பொழுது இருக்கிறார். When you are laughing he is with you. ஒவ்வொரு புலம்பல்களிலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். When you are lamenting at that time even God is with us. சில தண்ணீர்கள் புரண்டுருமோ என்கிறதான நேரத்துல கை பிடிச்சு தூக்கி நிறுத்துகிறார். When you pass through the waters he is there with us and he will be holding us. அநேக ஏமாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அந்த நேரத்துல நான் கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். Many a times when frustrations come in your life he says that I am with you. எவ்வளவு பெரிய தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீங்க. Don't forget that how big the Lord we are worshiping. உருவாக்கினவர் உன்னை விட்டு கொடுக்கிறதற்காக உருவாக்கல. The Lord who created you he will not leave you. யார் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. Even though everyone forget you but the Lord Jesus will never forget you. எதுவும் உன்மேல் புரண்டு வருவதில்லை. Nothing will overflow you. ஆமென் ஆமென். இயேசு உன் கையை உயர்த்தி அசைத்தால் போதும், அமைதலாக வேண்டியது அமைதலாகும். If the Lord just lifts the hand, whatever needs to be silent it will be silent. உங்களோட இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமைதல் படுத்தினவர் இன்றைக்கு உன் வாழ்க்கைக்கு நடுவுல கடந்து வர விரும்புகிறார். The Jesus who has made the waters to be silent he is there with you. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களே, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. திருப்பியும் ஆவியானவர் இந்த காரியத்தை காட்டுகிறதுனால சொல்லுகிறேன், புரண்டு வருகிறதான சிலதை ஆண்டவர் அமைதல் படுத்துகிறத உணர்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அது உன் மேல புரளாதபடிக்கு ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறத பார்க்கிறேன். அதை விசுவாசிக்கிறவங்க ஒரு விச கையை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. மத்தேயு 28 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we are reading Matthew chapter 28 and verse 20, teaching them to observe all things whatsoever I have commanded you, and lo, I am with you always, ever unto the end of the world. வார்த்தைகளுக்கு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிறவர்கள் மேல ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். If you are observing the commandments of God, he is so caring of you. இந்த வார்த்தையில எப்படி சொல்லுகிறார், ஒரு கொஞ்சம் பயங்கரமான ஒரு வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Here the word which is given is so strong. உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says as unto the end of the world. சகல நாட்களிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It also says that every day unto the end of the world. நான் அவன் கூட இருப்பேன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. It's not saying that I am not there with them. உங்க கூட இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says that I am with you always. முடிவு பரியந்தம் என்றால் என்ன? What is the meaning of the end of the world? நீ சாகிறது வரை இயேசு உன் கூட தான் இருப்பார். Until the end of your age God will be with you. அவர் உன்னை விட்டு விலகி போவதில்லை. He will never leave you. உன்னை விட்டு உன்னை கைவிடுவதில்லை. He will never forsake you. எப்பொழுதும் உன்னை கரம் பிடித்து நடத்துவார். Or every time he will hold your hand and he எல்லா will lead நேரத்திலும் you. உன் கூட இருப்பார். Every time he will be with you. எல்லா நிமிடத்திலும் உன் கூட இருப்பார். Every minute God is with you. ஆமென். யார் கைவிட்டாலும் அவர் கைவிடாதபடிக்கு நடத்துவார். Even though the world forsake you, but that Jesus will never forsake you. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? How many of you believe this word? ஆமென். ஒரே ஒரு காரியத்தை செய்யணும். What we need to do, ஸ்தோத்திரம், கட்டளைகளுக்கும்படி நடக்கிறதான பிள்ளைகளாக நம்ம மாறணும். we should walk according to the commandments of God. அவர் சொன்னதான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் ஆண்டவர் கைவிடுவதில்லை. If we are obeying God's word, he will never leave you nor forsake you. அவர்களோடு கூட இயேசு இருப்பார். Jesus will be with them மரண பரியந்தம் இருப்பாரா? until the end, until their end. God will be with them. மரண பரியந்தம் வரை இருக்கிறதான ஆமென் ஸ்தோத்திரம், இயேசுவின் பேரை தான் சொல்லுவாங்க, ராஜாதி ராஜா. The Lord who will be with us till the end, he will be called as the King of Kings. ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். He is the one who will be doing mighty wonders.
எல்லா நேரத்திலும் அவர் இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? Each and every time if our God is with us, how our life will be. எந்த சூழ்நிலைகளில் அவர் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லையா நமக்கு? In all the situation, if God is with us, if you are feeling how it will be. எல்லா நேரத்திலும் நீங்க என் கூட இருங்கன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ, எல்லா நேரத்திலும் கூட இருங்கப்பா, எல்லா நேரத்திலும் கூட இருங்கப்பா, எல்லா நிமிடத்திலும் கூட இருங்கப்பா. சாகிறது வர என் கூட தான் நீங்க இருக்கணும். அப்பா பிள்ளைகள் என்கிறதான உறவு பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்த விரும்புகிறார் இன்றைக்கு. God is want to strengthen the father and the son relationship today. கூட இருக்கிறவர் உன்னை கண்ணீர் விட அனுமதிக்க மாட்டார். The Lord who is with you, he will never make you to cry. நீ பார்க்க கூடியதான காரியத்தை உன் கண்கள் காண கூட இருக்கிறவர் கிருபை செய்வார். God will help you to, he will fulfill all your desires. மூன்றாவது காரியம், Thirdly, அவர் விலகி போவதில்லை. he will never forsake you. உபாகமம் 31 அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். When we are reading Deuteronomy 31:6, it says that be strong and courageous, do not fear or be in dread of them, for it is the Lord your God who goes with you. He will not leave you or forsake you. ஒரு தேவ பிள்ளைகளுக்கு என்ன வேணுமா? திடமனது வேணும். The people of God, they should be courageous. ஸ்தோத்திரம். பயம் அவர்களை விட்டு மாறி போகணும். You should not have fear in your heart. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு கிருபை வேணும். You should also have the grace that God is with us. You should feel that. அப்படினா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. If it's the situation, he will never leave you nor forsake you. திடமனது எத்தனை பேருக்கு இருக்கிறது? How many of you are having that good courage? கர்த்தர் நடத்துவார் என்கிறதான திடமனது இருக்கிறதா? Are you having the heart that God will lead me? இப்ப திடமனதிலேயே இருமனது தான் अनेक பேருக்கு வெளிப்படுகிறது. Many a times we have two different hearts. என் கர்த்தர் என்னை அழைத்தவர் என்றால் அவர் நித்தமாக நடத்துவார் என்கிறதான ஒரு திடமனது நமக்கு உண்டாவதாக. May the Lord give us the strong or good courageous heart. He will lead us until the end. யாரை விட்டு விலகாமல் இருக்கிறார்? Whom the Lord will not leave them. திடமனதாய் இருக்கிறவர்களை விட்டு அவர் விலகுவதில்லை. Whoever is strong and courageous. அந்த ஒரு ஸ்ட்ராங் ஆமென் இருதயம் உனக்கு உண்டாகட்டும். May you have that strong and courageous heart. என்னை அவர் கைவிட மாட்டார் என்கிறதான இருதயம் உண்டாகட்டும். Always you should have the heart that God will never leave me. மனுஷ சிந்தையும் சுய திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் ஆகட்டும். Whatever is the worldly mind or your self plans, let it be cancelled in the name of Jesus. எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு அவர் என்னை விட்டு விலகுவதில்லை என்கிறதான ஒரு உறுதி பண்பாடு உனக்கு உண்டாகட்டும். Every time you should surrender everything to God and always have a strong and courageous mind. அந்த திடமனதுக்குள்ளாக வந்தால் அவர் உன்னை விட்டு விலகி போவதில்லை. If you are having that strong heart, God will never leave you. நான் இயேசுவை நம்புறேன். You may say that I believe God. அவர் என்ன நடத்துவார். He will lead me. இப்ப சூழ்நிலைகள் விரோதமாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் நான் திடமனதாக இருக்கிறேன் என்கிறதான நம்பிக்கை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உண்டாவதாக. Even the situations and problems may be different, but you always should have a strong and courageous heart. எங்க திடமனது நஷ்டப்படுகிறதோ அங்க இழப்புகள் உண்டாகும். If there is no strong heart, there will be some loss. பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாக பேசுகிறார். திருப்பி சொல்லுகிறேன், எங்க திடமனதுகள் நஷ்டப்படுகிறதோ அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்க சாத்தியமே இல்லை. If you are losing that courageous heart, it will be very hard to see a miracle in your life. இயேசு ஒருத்தர் இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த விஷயத்திலும் திடமனதாய் அவரை பிடிச்சிருவாங்க. All the people who believe that the God is with me, they will be very strong and having a good courageous heart. ஆமென் ஸ்தோத்திரம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட்டு விட மாட்டேன் என்று சொன்னது போல யாக்கோபு சொன்னது போல எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? How many of you want to say like Jacob that
that if you don't bless me, I will not leave you. நான் சொல்லுகிறேன், யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினதான தகப்பன் நம்ம கூட இருக்கிறார். The Lord who has changed Jacob to Israel is with us. ஆமே. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, இரு மனம் மாறட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும். Say that let our heart be united, don't have the double heart. வேதம் சொல்லுகிற இரண்டோ மூன்றோ பேர் என்னுடைய நாமத்தில் எங்கே கூடினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Bible says that if 2 or 3 gather in my presence. பவுலும் சீலாவும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says that when Paul and Silas when they are having that united heart and worship God. ஏன் அங்க சங்கிலிகள் உடைஞ்சிச்சு? Why the chains are broken there? ஏன் அங்க அஸ்திபாரங்கள் குலுங்கினது? Why the foundations have started trembling? ஏன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதான திடமானது உண்டானதுனால. Because they had that bold heart that my God is with me. ஆமென். இரு மனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. May all the dual heart let it be go in the name of Jesus. நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், அதான் இதா என்கிறதான சிந்தை வருதுன்னா ஆண்டவர் நம்மை விட்டு மாறி இருக்கிறார் என்ற அர்த்தம். If you are having the double minded, then you then think that God is just not with us. உனக்கு ஒரு பலன் உண்டாகணும். There should be a result. திடன் உண்டாகணும். You should have that ஒரு strength. தைரியம் உண்டாகணும். You should be courageous. என்ன அவர் நடத்துவார். My Lord will lead me. என்ன நடத்துவார். My Lord will lead me. ஹalleluya. நாம் இப்ப பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் பக்கத்துல பேசுன்னு சொல்லி தைரியப்படுத்துகிறத உணர்கிறேன். I can feel that God is strengthening me. ஒரு ஸ்ட்ரெngth ஆண்டவர் கொடுக்கிறத உணர்கிறேன். God is giving me a strength. இன்னைக்கு யார் இந்த இடத்திலிருந்து எழும்பும் பொழுது நோஞ்சானாக எழும்ப வேண்டாம். You should not stand up with weak, but you should be standing right. உன்னுடைய வீக்னஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மிதிச்சிருக்கீளே. All your weakness, let it come under your feet. இயேசு உன்னை நேசிக்கிறார். God is loving you. நான் கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். He says that I am with you. உன்னை நான் வழி நடத்துவேன்னு சொல்லுகிறார். He says that I will lead you. உனக்கு என்ன வேணும் நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. He is saying that whatever you need I will give you. கையை பிடிச்சு நான் நடத்துவேன்னு சொல்றாரு. God is saying that I will hold your hand and lead மரண you. பரியந்த நான் நடத்துவேன்னு சொல்றாரு. He says that I will lead you until your end. Thank you Jesus. உன் தலைமுறைகளை நான் நடத்துவேன்னு சொல்றாரு. He says that I will lead all your generations. திடமனதா இருந்தால் உன்னை ஆமென் இருக்கிற தேசத்துல உயர்த்துவேன்னு சொல்றாரு. God is saying that if you having that good courage, He will lift you up wherever you are. அநேகருக்கு சாட்சியா நிற்க வைப்பேன் என்று சொல்லுகிறாரு. He says that I will make you a testimony to many. ஆமென். அநேகர் நடுவுல உன்னத ஆண்டவர் சாட்சியாக நிறுத்த போகிறார். God is going to make you a testimony among many people. Again சொல்லுகிறேன், திடமனதை மாற்றி இரு மனதுக்கு நேராக உன்னுடைய இருதயத்தை சாய்க்காத. Don't go to the double minded, be of good courage and have a அழைத்தவர் உண்மை உள்ளவர். Because the Lord who has called you is அழைத்தவர் உண்மை உள்ளவர். The Lord who called you is faithful. உன்னை அவர் கைவிடுவதில்லை. He will never leave you. உன்னை கைவிடுவதில்லை. He will never leave you. Hallelujah. Hallelujah. என் கூட இருக்கிற நெஞ்சுக்கு மேல தைரியமாக தட்டி சொல்லுங்க, என் கூட அவர் இருக்கிறார். Say that boldly that my God is with me. என் கூட இருக்கிறார். My Jesus is with me. என் கூட இருக்கிறார். My God is with me. அவர் விலகி போவதில்லை. He will never leave me. ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பாவத்தினால விலகி போகிறது உண்டு. Many times because of sin God may leave you. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல் இருக்கும் பொழுது அவர் விலகி போவதுண்டு. If you are not leading a life pleasing to God, you may not நம்முடைய வாழ்க்கையை எல்லா விதத்திலும் திடப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்வாராக. May God give us strength to have that courage in our heart. அங்க ஒரு கால் இங்க ஒரு கால்னு சொல்லி இல்லாம ஸ்திரமாக நிற்க ஆண்டவர் பலப்படுத்துவாராக. God should strengthen us to not to have that double mind. இத விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி திடமனதுள்ளவர்களாக கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. ஹalleluya. அவர் விலகுவதில்லை. He will not leave you. அவர் விலகுவதில்லை. Not leave you. ஆமென். நான்காவது காரியம், For fourthly, அவர் கைவிட மாட்டார் நம்மை. finally he says that he will never forsake us. அவர் கைவிடுவதில்லை. He will not forsake you. சங்கீதங்கள் புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 9-10வது வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். 10வது வசனம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள்
உம்மை நம்பி இருப்பார்கள். The Lord is a stronghold for the oppressed, a stronghold in times of trouble. And those who know your name put their trust in you. For you, O Lord, have not forsaken those who seek you. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக கவனிக்க போகிறோம். We are going to meditate this word deeply. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். He is a stronghold for the oppressed. யாரை கைவிடுவதில்லை? He will not forsake the. யாரை கைவிட மாட்டாராம்? உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. He will not forsake those who seek you. அப்போ ஆண்டவர் நம்ம மேல எந்த ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்? What plan God has kept for us? நீ எப்பொழுதும் தேடுகிறவனாக இருக்கிறதா ஆண்டவர் வைத்திருக்கிறார். God wants us to seek him. யாரை கைவிட மாட்டார்? Who God will not forsake? தேடுகிறவனை கைவிட மாட்டார். The Lord will not forsake the people who seek him. ஓ, தேடுகிறவர்களான ஒரு இருதயம் நமக்கு எப்பொழுதும் உண்டாகட்டும். Always you should have a heart that seek him. ஸ்தோத்திரம். தேடுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? If you are seeking God, how they will be? அவரே நம்பி இருப்பாங்க. They will have their trust on the Lord. உம்மையே நம்பி இருப்பார்களா? They will put their trust on God. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள் என்றுதான் அந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in the verse that the people who know your name, they will put their trust in you. எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறவரை ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நேரத்திலும் தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க கிருபை செய்வாராக. Always you should seek the Lord who is with you. ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 28வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Psalms 37:28 says that for the Lord loves justice, he will not forsake his saints. யாரை கைவிட மாட்டார்? Who God will not forsake? பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். He will not forsake his saints. அந்த 9வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தில் தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். When we are reading in Psalms 9, it says that the Lord will never forsake the people who seek his face. 37 சங்கீதங்களின் புஸ்தகம் 37:28 பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். In Psalms 37:28 it says that he will never leave his saints. அப்ப ரெண்டு காரியத்தை இருதயத்துல கொண்டு வரணும். We should be having these two words, word of God in your heart. முதல் காரியம் எல்லா பிள்ளைங்களும் சொல்லுங்க, தேடுகிறவர்களாக இருக்கணும். First of all, you should seek God's face. பரிசுத்தவான்களாக இருக்கணும். Secondly, you should be holy. வேதம் இப்படி சொல்லுகிறது, பரிசுத்தராய் இருக்கிறவர் இன்னும் பரிசுத்தமாகுங்கள். Bible says that whoever is holy, may let them be holy again. எப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே இன்னி ஏதாகிலும் என்னில குறைவு இருக்கிறதா? Always you should find, Lord, search me or search my heart, O Lord. நான் இனி என்ன செய்யணும் ஆண்டவரே? Lord, what I need to do? நீர் என்னில என்ன விரும்புகிறீர்? Lord, what you want me to do? என்ன காரியத்தை நீங்க என்னில விரும்பி கொண்டிருக்கிறீங்க? Lord, what I need to do for you? ஸ்தோத்திரம். நீர் என்னில விரும்புகிறதான காரியம் என்ன? Lord, what is the desire of your heart? நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கப்பா? Lord Jesus, what I should do for you? என்னில ஏதாகிலும் குறைவுகள் இருக்கிறதா? Lord Jesus, search my heart. ஸ்தோத்திரம். இன்னி பரிசுத்தப்படுத்தணும்னா ஏதாகிலும் காரியத்தை எனக்கு வெளிப்படுத்திருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களும் தேடிக்கொண்டே இருக்கணும். You should say to the Lord that, Lord, sanctify me. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக நாங்களும் சில சகோதரர்கள் சேர்ந்து சபையில உபவாசம் இருந்தோம். To receive the Holy Spirit, myself and some people with me, we gathered in a place. நாங்க 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தோம். We just tarried in his presence for 3 days. பிள்ளைங்க எல்லாம் கவனிக்கணும், 3 நாள் காத்திருந்தோம். We were in the presence of God for 3 days. ஃபர்ஸ்ட் நாள் கிடைக்கல. We didn't receive the Holy Spirit on the first day. இரண்டாவது நாள் முடிஞ்சிச்சு, பயங்கர துக்கம். இரண்டாவது நாள் கிடைக்கல. Second day also we couldn't receive the Holy Spirit. எனக்கு பயங்கர ஆசை, அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கணும் என்கிறதான ஆசை, தீர்க்கதரிசன வரத்தோடு கூட ஆண்டவர் ஆராதிக்கணும் என்கிறதான ஆசை பயங்கரம். I have had a great desire in my heart that I should receive Holy Spirit with the prophecy. ஒரு நேரம் கூட சாப்பிடாம இருந்தா எனக்கு தலை சுற்று வரும். அன்னைக்கு
At that time, if I am not eating for one time, then I will be having dizziness. மூணாவது நாள் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்தோம். Third day, we just waited in the presence of God. மத்தியானம் வரை நாங்க நல்லா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திர ஆண்டவரை கை தட்டுறோம், ஆராதிக்கிறோம், ஒண்ணுமே நடக்கல. Even till the afternoon, nothing happened. We were praising God and clapping our hands. தனியாக நாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல தனியாக உட்கார்ந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே ஏப்பா ஏப்பா எனக்கு இப்படி வரல என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல புலம்பினேன். When I was alone, I was just asking God why I didn't receive the Holy Spirit. அடுத்த செக்ஷன்ல நீ முழங்கால் படி போடு, ஏன் வரலன்னு நான் சொல்றேன்னு சொல்லி ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். The Holy Spirit started speaking to me that in the next session you kneel and I will be talking to you. ஒவ்வொன்றாக ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். God revealed one by one. ஒரு டிவில எப்படி நம்ம இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கிறோமோ, ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறோமோ, அது போல ஆண்டவர் ஒவ்வொன்றாக காட்ட ஆரம்பித்தார். God revealed whatever happened in my life like we were watching in TV. நான் போய் பேசினதை ஆண்டவர் காட்டுகிறார். God showed me how I just lied. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருத்தனை நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது பென்சில வாய்க்க உள்ள வைக்க சொன்னேன். இப்படி எப்பவும் வாய்க்க உள்ள வச்சிருப்பான். அப்போ எவ்வளவு கொடூரன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே கையை வச்சு ஒற்ற அடி, அவனுக்கு வாயிலிருந்து அப்படியே பிளட்டா வந்துச்சு. அதெல்லாம் ஆண்டவர் காட்டுகிறார். God revealed me that once when I was small, I just give a slap in a by keeping a pencil in his mouth. எங்க ஊர்ல ஒரு பயங்கரமான தவறான ஒரு பழக்க வழக்கம் உண்டு. There is a ritual in my country. தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் வித்தியாசமான பேர் போட்டு அழைப்பாங்க. They will call in a different name to their own father and they will give nicknames for their parents. எங்க அந்த கிராமத்துல அம்மாக்கள் எல்லாம் அம்மாக்கு பேர் சொல்லி அம்மான்னு கூப்பிடுறதை விட கள்ளி கள்ளின்னு சொல்றதான சத்தம் பயங்கரமா இருக்கும். Even they will call their mother not like amma but in different name. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதெல்லாம் கேன்சல் பண்ணுனேன். அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அழுகிறேன். I realized all my mistakes and start crying in the presence of God. நான் உண்மையை சொல்றேன், உண்மையை மட்டும் சொல்றேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்கூல்ல படிக்கும்போது பிள்ளைங்க எல்லாம் கேளுங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் ஃப்ரெண்ட் எல்லாம் உண்டு. During that time, even when உண்மையை சொல்றேன்டா, I am just telling the truth. நீங்க பாத்துக்கிறீங்களா? ஸ்கூல்ல படிக்கும்போது பாத்துக்கிறீங்களா? During that time they have girlfriends. அப்ப எனக்கிட்ட சொல்லுவாங்க, நான் இது பரிசுத்தமான்னு சொல்றேன். எனக்கிட்ட சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் உனக்கு மட்டும் ஒண்ணும் இல்ல. They used to say to me that you don't have any. அப்ப எனக்கு உள்ள ஒரு ஆசை, in my deep heart I had a desire. யாருக்காவது ஒன்னு எழுதி கொடுத்துடலாமா? I also had a desire that can I write something to get a girlfriend. நான் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு அன்புள்ளன்னு மட்டும் எழுதினேன். I just started writing my dear. எங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்ததனால அது ஸ்டாப் ஆயிருச்சு. Because my mother came into my room, I stopped it. அதையும் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. God revealed that in my heart on that day. இன்னும் கேட்டேன், என்ன குறைவு இருக்கு? I just asked God, Lord, what is the mistakes? என்ன குறைவு இருக்கு? Lord, reveal my mistakes. ஆண்டவர் சொன்னார், உன் பார்வையில குறைவு இருக்கு. He said that there is mistake in your உன் நடத்தையில குறைவு இருக்கு. There is mistake in your. நான் 9வது கிளாஸ்ல படிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி 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 அறிக்கையிட்டேன். When I was in my 9th standard, at that time I just confess all my sins. ஒவ்வொரு காரியத்தையும் அறிக்கையிட என்ன தெரியாமலேயே ஒரு பயங்கரமான பிரகாசம் எனக்குள்ள வந்து இறங்குறத பார்க்கிறேன். When I start confessing all my sins, I can feel that the presence of God as a light. Thank you Jesus. ஆமென் ஸ்தோத்திரம். எனக்குள்ள இறங்குறதான அந்த பிரகாசம் இறங்க என்ன விட்டு மாறுகிறதான ஒரு இருட்டை என் கண்ணால பார்க்கிறேன். I could see that when the light started coming into me, the darkness was flowing away. அப்ப நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். ஆமென், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தாதான் இருட்டு வரும் என்பதை புரிந்து கொண்டேன். At that time I understand that if you are not sanctified, the darkness will come in your life. பிசாசே, நீதான் இப்படிப்பட்டதான எண்ணங்களை கொண்டு வந்தாயன்னு சொல்லி கால் விட்டு மிதிக்க ஆரம்பிச்சேன். I started trampling Satan's mind in my under my feet. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியங்களை அறிக்கையிட ஒரு ஸ்கிரீன்ல காட்டுகிறது போல சின்ன சின்ன பாவங்களை கூட ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். God revealed me all my small mistakes
And then I started confessing in his presence. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார், என்ன போல நீ மாறணும். God said that you should be like me. என்ன போல மாறணும். You should be like me. எல்லாத்தையும் ஒண்ணொண்ணாட்டு வெளிப்படுத்தினார். God revealed every small mistakes. நீ என்ன போல மாறணும். Jesus said that you should be like me. நீ என்ன போல மாறணும். You should be changed like me. ஆண்டவருடைய சமூகத்துல நான் விட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். I started surrendering myself to God. அன்னைக்கு வரைக்கும் நான் யாருக்கு முன்னாலும் எது இல்லனாலும் அழுதது இல்ல. I have never cried before in my life. செம்மான்மலை என்கிறதான சபையில உட்கார்ந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழ ஆரம்பித்தேன். I started crying in the presence of God. ஓ ஸ்தோத்திரம். இருள் மாற ஆரம்பித்தது. The darkness started. வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. Light came into my life. என்னை பரிசுத்தப்படுத்தினதை உணர்ந்து I felt that God sanctified me. நான் கேட்கிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறேன், இனி ஏதாவது குறைவு இருக்கா? I started asking God, Lord, whatever mistake reveal me. நான் கேட்கிற மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், உன்னை நான் பரிசுத்தப்படுத்தினேன். God said that I have sanctified you. ஸ்தோத்திரம், பரிசுத்தப்படுத்தினேன். Jesus said that I have sanctified you. அந்த செகண்ட்ல இருக்கிற இடம் மறந்து கையை தட்டி ஆராதிக்க ஆரம்பித்தேன். Immediately I started worshiping God. ஓ ரிகர்த்தனா ரகர்த்தனா, சிலவங்களை பார்க்கும் பொழுது சில ரகசியங்களை பேசக்கூடிய அபிஷேகத்தை ஊற்ற ஆரம்பித்தார். God poured out the Holy Spirit on me who can reveal things. என் கூட யாராவது போய் பேசினா உடனே ஆண்டவர் கண்டுபிடிக்க கூடியதான கிருபையை பேச ஆரம்பித்தார். If somebody is telling lies to me, God will immediately reveal to me. ராம்துனா ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் தெளிவுபடுத்த ஆரம்பித்தார். God started revealing things in my mind. Thank you. ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் எனக்கு ஊற்ற ஆரம்பித்தார். God poured out the Holy Spirit mightily on me. பாடும் பொழுது அநேகவர் தொட ஆரம்பிக்கிறதை என் கண்களால பார்க்க ஆரம்பித்தேன். When I start singing, many people have that touch of God in their hearts. ஹேமஜான் அப்படி எல்லா பெரிய பாடகர்களோடு கூட நின்று பாட ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்தார். God has given me grace to worship God with great singers. அதற்கு முன்பாக ஒரு கன்வென்ஷன்ல போய் ஐயா எனக்கு பாட தருவீங்களான்னு சொல்லி கேட்கும் பொழுது என்ன துரத்தி விரட்டினாங்க. Before that, for a convention, when I asked that whether they will give me a chance, they never gave me. அதே சர்ச்சில் நான் இல்லாத ஒரு பாடல் ஆராதனை இல்லாத அளவுக்கு ஆண்டவர் என்ன உயர்த்தினார். In that church, God has lifted me and helped me to worship God. நான் இது எதற்கு சொல்லுகிறேன்? Why I am telling this? நீ கைவிடப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், if you are not forsaken by God, ஆமென், பரிசுத்தத்தை காத்துக்கொள். you should be sanctified. பரிசுத்த வாழ்க்கை வாழு. You should lead a holy life. ஆண்டவருக்காக வாழு. You should lead a holy life for Jesus. ஆண்டவர் உன்னை புதிய அபிஷேகத்தினால் நிரப்புவார். God will give you a new spirit, Holy Spirit. ஓ கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் உன்னை கைவிடுவதில்லை. He will not forsake you. அவர் உன்னை கைவிடுவதில்லை. He will not forsake you. அப்ப யாரை கைவிட மாட்டாரு? God will not forsake whom? பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்கள். The people who are leading a holy life. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறவர்கள். The people who can protect the holy life. நாங்க எங்க போனாலும் ஒரு வார்த்தையை சொல்லுவேன். Wherever I go, I need to say something. நீ சிஎஸ் சர்ச்சில் கோபுரம் கட்டி கொடுத்தாலும், even in CSI church, if you are building a tower, அபுதாபில நான் பல நேரம் சொல்லி இருக்கிறேன் இல்ல இந்த வார்த்தை, ஸ்தோத்திரம், சிஎஸ்ஐ சபையில கோபுரம் கட்டினாலும், even in a CSI church, if you are building a tower, ஸ்தோத்திரம், பெந்தேகோஸ்தே சபையில நீ பாய் போட்டாலும், if you are spreading mat in a Pentecost church, ஸ்தோத்திரம், எல்லா ஊழியத்திற்கு நாம் தவறாமல் கலந்து கொண்டாலும், even though in all the ministry you are participating, முதல்ல சொல்லுகிறேன், பரிசுத்தம் இல்லைன்னா நீதான் ஏற்றவும் கோமாளி. if you are not having holiness in your heart, you are a cloud. ஓ நீதான் ரொம்ப வேஸ்ட். You are a waste. படிக்காதவங்க அல்ல வேஸ்ட். The people who are illiterate are not waste. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், பரிசுத்தம் இல்லாதவர்கள் வேஸ்ட். If you are not having a sanctified heart, you are a waste. நீ வாழுகிறதை விட அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல, ஸ்தோத்திரம், நீ வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. ஓ thank you. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா சொல்லுங்களே. ஸ்தோத்திரம். அப்ப மாற்ற வேண்டியது எல்லாத்தையும்
மாற்றிரணும். Whatever you need to change, change it today. பரிசுத்தமா வாழ்ந்திரணும். You should lead a holy life. இயேசுவின் பிள்ளையா இருந்திரணும். You should be a child of God. அவர் கைவிடுவதில்லை. He will not forsake you. நீ முதல் பாயிண்ட்காக கடந்து வருகிற. I am coming back to the first point. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும்னா If you do not want to be fear or dismayed, முன்னே போகிறவர் உன் கூட தான் இருக்கணும். the Lord who is going before you, he should be with you. நீ பயப்படவும் கலங்காமல் இருக்கணும்னா If your heart should not be fear and have be உன் trouble, கூட இருப்பேன்னு சொன்னவர் உன் கூட தான் இருக்கணும். the Lord who said that I will be with you, he should be with you. உன் வலது பாரிசத்தில் வேற எதுவும் இருக்க கூடாது. இயேசுவை வச்சுக்கோ. Always you should have Jesus in your right hand. ஆமென். நீ பயப்படவும் கலங்காமல் இருக்கணும்னா விலகி போகாதவர் உன் கூட இருக்கணும். If you do not fear or to be dismayed, the one who will not forsake you should be with you. விலகி போகாதவர் உன் கூட இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? If you want the Lord not to forsake you, திடமனதா இருக்கணும். you should have a strong and courageous heart. நீ பயப்படவும் கலங்கவும் செய்யாமல் இருக்கணும்னா கைவிடப்படுவதில்லை என்கிறதான அந்த ஒரு விஷயத்துல வந்துறணும். You should not have fear or dismayed in your heart. யார் கைவிடுவதில்லை? God will not forsake whom? பரிசுத்தத்தோடு வாழ்கிறவர்கள் கைவிடப்படுவதில்லை. The children of God who lead a sanctified life.